நாம் தமிழர் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரே சீமான், அவர் உருவாக்கியது கிடையாது, வேறு ஒருவர் உருவாக்கியது. திமுகவோடு கூட்டணி வைத்து அவங்களோட ஆட்சி பிடிக்கும் போது, திமுக ஆட்சியை பிடிக்கும் போது கூட்டு வைத்து அதுக்கப்புறம் அந்த கட்சி மழுங்கிடுச்சு. அது இயக்கமாக இருந்தது. அர்ஜுன் சம்பத் உடன் அமர்ந்து கொண்டிருப்பார் சீமான். இங்கே நான் பாஜகவினுடைய பி டீம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறார்ல, சொல்கிறவர் பாஜகவினுடைய மேடைகளில் அமர்ந்து கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் தான் சீமான். நீ என்ன சாதி அரசியல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உண்மையா பொய்யான்றதெல்லாம் திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெரியும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி அவர்களை பிளவு செய்து அதன் மூலமாக அரசியல் சுகம் காணணும்னு நினைக்கிறான்ல, அதை நம்ம சங்கி அப்படின்ட்டு சொல்கிறோம். ரஜினிகாந்தை என்ன வண்டையா கேட்டாருன்னு தெரியும்ல, மானங்கிட்ட கேள்வி கேட்டார். தலைவர்கள் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை தத்துவங்களை பின்பற்றுகிறோமா, நாம் பின்பற்றி அதன்படி நாம் செயல்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. நாடகம் முடிந்தாலும் வேஷத்தை கலக்க மறுக்கக்கூடிய நபர்களில் சீமானும் ஒருவர். இன்னைக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் பல மாவட்ட நிர்வாகிகள் காலி, கூண்டோட கட்சியை விட்டு காலி பண்ணாங்க. கூண்டோட கட்சியை விட்டு காலி பண்ணுற வரலாறுலாம் இருக்குது. எங்கே? கோவைன்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளில போயிட்டாங்க. வணக்கம். நம்மோடு நேர்காலுக்காக இணைந்திருப்பார் ஒயர் தமிழ் யூடியூப் சேனலில் எடிட்டர், அரசியல் விமர்சகர் லெனின் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் சங்கிக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பன்ங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு. சங்கினா நண்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது ஏன் சொல்கிறாருன்னா, திமுகவை நீங்கள் எதிர்த்தாலே சங்கின்னு சொல்லிடுறீங்க, அது எப்படி நீங்கள் சங்கின்னு சொல்லுவீங்க, எங்களை சங்கின்னு சொல்கிறவங்க தான் சங்கிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னை சங்கி இல்லை, அப்படி சங்கின்னு சொல்லிக்கிட்டா நாங்கள் சங்கி கிடையாது, நீங்கள் தான் சங்கி, சங்கினா தோழர் நண்பர், அந்த வார்த்தையை அதில் போட்டிருக்காரு. தோழர் நண்பர் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை கொடுத்துருக்காரு. சந்தோஷம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகளில் திமுகவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? தெரியும். அர்ஜுன் சம்பத் உடன் அமர்ந்து கொண்டிருப்பார் சீமான். இங்கே நான் பாஜகவினுடைய பி டீம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறார்ல, சொல்கிறவர் பாஜகவினுடைய மேடைகளில் அமர்ந்து கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் தான் சீமான். ஃபோட்டோ இருக்குது ஆன்லைனில், தயவு செஞ்சு தேடி பாருங்கள். தம்பிங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்தாதீங்க. வெளிப்படையாக, அதாவது சங்கின்னா நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம்? சங் பரிவார் அமைப்புகளிலிருந்து அவர்களுடைய கொள்கையை, கோட்பாட்டை, இப்போ கஸ்தூரி இருக்காங்கல்ல, இப்போ பெயில் கிடச்சி வந்தாங்களே, மிகப்பெரிய புரட்சியாளர், மக்கள் சேவகர், மக்கள் தலைவி, அவங்க ஒரு சங்கி. ஏன் அவங்கள சங்கின்னு சொல்கிறோம்? சங் பரிவார் வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கச்சிதமாக உள்வாங்கி கொண்டு அவரும் அதை செய்கிறார், எனவே சங்கி. பாஜக காரங்களை ஏன் சங்கின்னு சொல்கிறோம்? இந்துத்துவ கோட்பாடை அப்படியே உள்வாங்கி அதை வித்தியாசமான முறையில் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக முயற்சி செய்கிறாங்க, எனவே சங்கின்னு சொல்கிறோம். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி அவர்களை பிளவு செய்து அதன் மூலமாக அரசியல் சுகம் காணணும்னு நினைக்கிறான்ல, அதை நம்ம சங்கி அப்படின்ட்டு சொல்கிறோம். இதெல்லாம் திமுகவில் இருக்கா? திமுக என்ன சொல்லுது? திமுக சமத்துவத்தை பேணுது. நாங்கள் சமூக நீதிக்காக போராடுகிறோம், சமூக நீதியை வலியுறுத்துகிறோம். நடக்கிறாங்க, நடக்கலை, அது ரெண்டாவது. பட் வாட் இஸ் தேர் தேரி? அவங்களுடைய தேரி என்ன? சமூக நீதிக்காக உழைப்பது. கரெக்டா? இப்போ அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பட்டியலிடுங்க. இவர்கள் எல்லோருமே சகோதரத்துவத்தை, தோழமையை, மத வெறுப்புணர்வை எதிர்த்து சாதியற்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக பேசுபவர்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டது இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அதுதான். அதனால தான் சங்கியோட சேர்ந்ததற்கு வீழ்த்தப்பட்டார் அம்மையார் ஜெயலலிதா. அடுத்த தேர்தலில் பகிரங்கமாக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
கலைஞர் வைத்துக் கொண்டார், வீழ்ந்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் மக்களால். ஏன் வீழ்த்தப்பட்டாங்க? ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜியும் தேரியும் மக்களுக்கு உகந்ததல்ல, இந்த தேசத்தினுடைய நலனுக்கு உகந்ததல்ல, இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இந்திய தேசத்தினுடைய பெடரலிசத்திற்கு, சோசியலிசத்திற்கு, டெமோக்ரஸிக்கு எதிரானது என்பதனால் இருக்கிறார்கள். இப்போ இதை ஒரு தலைவர் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னா நாங்கள் சங்கிதான், சங்கினா தோழர்கள்னு சொன்னா யார் ஏத்துப்பா? சீமானிய தன்னை சங்கி என்று கிளைமும் கிளைம் பண்றதுக்கு மறுக்கிறார் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் இருந்து வருது. திருநெல்வேலியில ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது? ஒரு வார்டு கவுன்சிலரோ ஏதோ, வார்டு கவுன்சிலர்லாம் கிடையாது, வட்ட தலைவரோ ஏதோ ஒரு நிர்வாக பொறுப்பில் நாம் தமிழரில் கட்சியில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். சாட்டை எந்த சமூகத்தை சார்ந்தவர்ன்றது நமக்கு தெரியும். இப்போ என்ன ஆகுது, அங்கே பொறுப்பு போடும்போது ஏதோ சம்திங் இஷ்யூ ஆகுது. அதில் வந்து அண்ணன் நான் இப்படி பேசலை அப்படின்னு, ஏய் நீ என்ன சாதி அரசியல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உண்மையா பொய்யான்றதெல்லாம் திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெரியும். நீ யாரு? கட்சியினுடைய கட்சி, உனக்கு பிடிக்கலன்னா வெளில போ அப்படின்றார் அந்த நிர்வாகியை. உடனே அவருடன் இருப்பார்கள்ல நிர்வாகிகள், அண்ணே நீங்கள் வந்து பெரிய மனுஷன்தான், உங்களுக்கு எப்படி பார்ப்பனர்களுக்கு மூளை இருக்கிறதோ அதே போல் உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் கிராம் எக்ஸ்ட்ராவாக மூளை இருக்குது. ஒருத்தர் தப்பு செய்துட்டாரா, ஒரு மேலே தப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத பரிசீலனை செய்யாமல், கேள்வி எழுப்பி யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்றதை பேசாமல் நீங்கள் முடிவெடுக்கிறீங்களே, ஏன் சாட்டை துரைமுருகன் சாதி சார்ந்து பேசுறது கிடையாதா, ஏங்கிறது கிடையாதா அப்படின்னும் போது நாம் தமிழர் சீமான் சொல்கிறார், கட்சி என்னுடைய கட்சி, அவன் என்னுடைய தம்பி, அவன் எப்படி வேணா பேசுவான், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, போங்கடா இல்லை என்று வெளியே அனுப்பி வைத்து விடுகிறார். ஒரு கட்சியினுடைய நிர்வாகி தொடர்பு கொண்டு, அண்ணே நீங்கள் போட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியில்லாதவங்கண்ணே அப்படின்ட்டு கேட்குறார். உனக்கு என்னடா, நீ என்னடா, நீ யாரா கேட்கறதுக்கு, என்ன கேள்வி கேட்கறதுக்கு? கேள்வி கேட்பியாடா நீ? பிடிச்சிருந்தா கட்சியில, பிடிக்கலன்னா போயிரு. அப்புறம் இன்னொரு நிர்வாகி, அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா கூட இருக்கிறேன், பெண்களை மசுறு பிசுறு, யார் காளியம்மாக்காவை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. இதெல்லாம் சர்வதிகாரத்தின் போக்கு, அதிகார தோரணை. ஒரு தலைவன் நிறைய விஷயம் பேசுவார், லெனினை பற்றி பேசியிருப்பார், அரசியல் ஏன் படிக்க வேண்டும், லெனின் அரசியல் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறார், நாங்களும் தான் சொல்லுவோம். அரிசியை தீர்மானிக்கக்கூடிய அரசியலை நீ படிக்கலை அப்படின்னாக்கா உன்னுடைய அரிசிக்கான விலையை வேற ஒருத்தன் தீர்மானிப்பான், எனவே அரசியல் படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றார். நாங்களும் சொல்லிக்கிட்டே போவோம். அது இல்லை, தலைவர்கள் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை தத்துவங்களை பின்பற்றுகிறோமா, நாம் பின்பற்றி அதன்படி நாம் செயல்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என் கட்சி பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், இதனால் வந்து மக்களுக்கோ இல்லை வந்து நாட்டுக்கோ என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தான் அவர் வந்து நம்ம வந்து போகிறார். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி கட்சியை விட்டு வெளியே போகிறாங்கங்கிறது வந்து கட்சி பிரச்சனையாக நம்ம விட்டுறலாம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இப்போ ரஜினியை போயிட்டு சீமான் அவர்கள் சந்திச்சிட்டாருங்கிறது தான் செய்தி. அவர் சந்திச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரஜினி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களை வேற பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இப்போ ஒரு சர்ச்சையானது. அதாவதுங்க, சீமான் அவர்கள் ஒரு நல்ல நடிகர், மாற்று கருத்து இருக்கா? இல்லை இல்லை. மேக்கப் போட்டுட்டு அந்த மேக்கப்பை கலைக்காமல் இன்னும் மேடைகளில் முழங்கி கொண்டிருக்கிறார். நாடகம் முடிந்தாலும் வேஷத்தை கலைக்க மறுக்கக்கூடிய நபர்களில் சீமானும் ஒருவர். ரஜினிகாந்தை என்ன வண்டையாக கேட்டாருன்னு தெரியும்ல, மானங்கிட்ட கேள்வி கேட்டார், மேடையில் ஏறி நின்று கொண்டு கேட்குறார். இப்போ நம்மலாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பெரியாரிஸ்டுகளோ அம்பேத்கரிஸ்டுகளோ மார்க்சிஸ்டுகளோ இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் மேடையில் ஒருவரை பற்றி விமர்சிக்கிறார்கள் என்றால் அது அவ்வளவுதான், அவரோட எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர் நேரில் பார்க்கும்போது வேற, இப்போ நம்ம பிரதமரை திட்டிக்கிட்டே இருக்கிறோம், அமித்ஷாவை திட்டிக்கிட்டே இருக்கிறோம், அக்கா நேரில் பார்க்கும்போது போடா வெண்ண அப்படியா சொல்ல முடியும், போடா கலாணிப்பேல அப்படியா சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. ஆனால் ஒருவரை வைத்து நம்ம எப்படி ஆதாயம் பெற்றுக்கொள்வது? இன்னைக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் பல மாவட்ட நிர்வாகிகள் காலி, கூண்டோட கட்சியை விட்டு காலி பண்ணாங்க.
கூண்டோட கட்சியை விட்டு காலி பண்ணுற வரலாறுலாம் இருக்குது. எங்கே? கோவைன்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளில போயிட்டாங்க. திருநெல்வேலியில் அதே போல தான். எல்லா மாவட்டங்களிலும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி வெளியே போகிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இங்கே சர்வதிகாரம் நடக்கிறது. அவர் யாரை விரும்புகிறாரோ அவரை தான் பதவியில் போடுகிறார், அவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு. ஜென்யூனான ஒரு விஷயத்தை நம்ம வச்சாலும் அதை வந்து பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. விஜய் கிட்ட போங்க, இவ்வளோ நாள் விஜயை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தார். என் தம்பி வருவான், நானும் அவனை தான் கூட்டாக இருப்போம். தம்பி கட்சி ஆரம்பிச்சதும் நாங்கள் வந்து தம்பிக்கு வந்து என் கூட தான் போட்டிடுவார். தம்பிக்கு ஆலோசனை கொடுத்ததே நான் தான். பேசலையா? இறந்து போனவர்களுடைய சடலத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு அரசியல் பேசலையா? இன்னும் பல எழுத்தாளர்கள், தலைவர்கள் ஈழத்தை பற்றியும் இலங்கை பற்றியும் பேசக்கூடிய தலைவர்கள், சீமான் நான் செத்து போனதுக்கு அப்புறம் இப்படி பேசுவான், நம்பிராதீங்க, எனக்கு அவனுக்கு எந்த உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, எழுதி வச்சுட்டு செத்தவங்க கதை இல்லையா? இன்னும் எழுதி வச்சுட்டு உசுரோட இருக்கவங்க கதை இல்லையா? திருட்டு பய சார் அவன். சார் ஒரே ஒரு கேள்விதான் ஆனந்த். தன்னால் தன்னை மக்கள் மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் உடனே அடுத்த பிரபலத்தை தேடி ஓடுவார். நீங்க கடந்த காலங்களில் பாருங்க, எப்போதெல்லாம் சீமானுக்கு அடி விடுதோ அப்பெல்லாம் யாரையாச்சும் போயிட்டு சந்திச்சுட்டு வருவார். அதிமுகவுக்கு அவ்வளோ முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருந்தார. நான் கேட்குறேன், இன்னைக்கு திமுக, நான் திருமுருகன் காந்தி சொன்ன ஒரு விஷயத்தை நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரே சீமான், அவர் உருவாக்கியது கிடையாது, வேறு ஒருவர் உருவாக்கியது. திமுகவோடு கூட்டணி வைத்து அவங்களோட ஆட்சி பிடிக்கும் போது, திமுக ஆட்சியை பிடிக்கும் போது கூட்டு வைத்து அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி வந்து மழுங்கிடுச்சு. அது வந்து இயக்கமாக இருந்தது. மீண்டும் நாம் தமிழர் கட்சி வந்து உருவாக்குறாரு சீமான். அது உருவாக்கும் போது யார் யாரெல்லாம் இருந்தார்கள்னா பெரியாரிஸ்டுகள் இருந்தார்கள். பெரியாரிஸ்டுகளோடு ஒருவராக இருந்தவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்றத நான் சொல்லலை, திருமுருகன் காந்தி சொல்லுகிறார். திருமுருகன் காந்தி அந்த நேரத்தில் அந்த அமைப்பை உருவாக்கும் போது உடன் இருந்தவர் என்ற அடிப்படையில் உண்மையை உடைத்து பேசுகிறார் இல்லையா? எதற்காக அந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது? திமுக என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை வீழ்த்துவதற்காகவும் அதற்கு எதிராக ஒரு தேர்தல் அரசியலில் இறங்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா அங்கே ஒரு சில டெமோக்ராட்டிக்கான ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல. தேர்தல் பெரியாரிஸ்டுகளும் அதில் இருக்கிறார்கள். முழுக்க பெரியாருடைய சிந்தனையோடைய அது வந்து நடக்கலை அப்படின்றதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதை வச்சு தான் நடக்குது. சீமான் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் அவருடைய முதல் மேடையில் ஹிட்லருடைய புகைப்படத்தை கொண்டு வந்து அமர்த்துகிறார். பேனர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஹிட்லருடைய புகைப்படம் இருக்கிறது. ஹிட்லர் யாரு? உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கொடுங்கோலன், ஒரு சர்வாதிகாரி. அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறார். இல்லை, சர்வாதிகாரியா இருக்கிறது என்ன தப்பு இருக்கு? அன்பான சர்வாதிகாரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் அதுக்கு நடுவில். அது என்ன அன்பான சர்வாதிகாரி? எங்க நீங்க கேள்விப்படுறீங்களா? ஹிட்லர் வந்து அன்பான சர்வாதிகாரியா? இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் எங்க இருக்கக்கூடியவங்க உலகம் முழுவதும். ஏங்க அவருக்கு வந்து என்ன வேறையா இருக்கலாம். பொதுவாக ஹிட்லருடைய நடவடிக்கையை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அஞ்சுகிறார்களா இல்லையா? யூதர்கள் ஹிட்லரால் விரட்டி அடிக்கப்பட்டார்களா இல்லையா? அதனால தானே பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு வந்து பிரச்சனை தானே. எங்களை விரட்டி அடித்து எங்களுடைய எல்லா உடைமைகளையும் இது பண்ணிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு எங்களை இங்கே துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களை எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என்று யூதர்கள் புலம்பினார்களா இல்லையா? அப்படி வந்தவங்க தானே. ஏன் இன்னைக்கு எப்படி பார்ப்பனர்கள் உள்ள வந்தாங்களோ அதே போல உள்ள வந்தவங்க தான் அவங்க யூதர்கள் பாலஸ்தீனத்துக்குள்ள. இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய நிலை என்ன? கொன்று குவிச்சாருங்க. வண்டியில ஒரு பெரிய வண்டி, லாரிக்கு சந்துக்குள்ள என்ன பண்றாங்க, சைடில் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும் தெரியுமா? அது அந்த இன்ஜினுடைய புகை வெளில வரும் பாருங்க, சைலன்சர்ல இருந்து. அதுல இருந்து ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி உள்ள வச்சு விட்டாங்க. உள்ள எல்லாரையும் போட்டு அடைச்சிட்டு
அந்த வண்டியை நல்லா லாக் பண்ணிட்டு வெளியில் வர முடியாத மாதிரி மக்களை உள்ள அடைச்சி லாக் பண்ணிட்டு அந்த வண்டியை சுத்த விட்டுருக்காங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்து அதிகமாக்கியிருக்காங்க. அந்த புகையில செத்து போனாங்கங்க. ஹிட்லருடைய காலத்தில் தான் கொடுமை பண்ணி சாவடிப்பதற்கான அந்த கொலை கருவிகள், கொலை பண்ணுவதற்கான, அவர்களை கொல்லுவதற்கான கருவிகள் அதிகமாக கண்டுபிடித்தது அவர். அன்பான சர்வதிகாரியா? அன்பான சர்வதிகாரி அந்த ஆள் ஒரு கோலங்க. ரஷ்யாவில் ஸ்டாலினுடைய படை வெகு கொண்டு எழுந்து ஜெர்மனியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு, ஹிட்லரை கொல்றதுக்காக போகுது. எதிர் ரியாக்ஷன் மாஸ்கோ நெருங்கி வந்துருச்சு ஹிட்லருடைய படை, நாசி படை. ஸ்டாலினுடைய படை திருப்பி அடிக்குது. எந்த ஸ்டாலின்? MK ஸ்டாலின் கிடையாது, சோவியத் யூனியன் ஸ்டாலின். ஸ்டாலின் கிட்ட மாட்டிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படின்ட்டு தன்னுடைய காதலியையும், ரகசிய காதலியையும், தான் வளர்த்த நாய்க்குட்டியையும் சேர்த்தே கொண்டான் ஹிட்லர். அப்படிப்பட்ட கோலை அவனை நீ தலைவராக ஏற்றுப்ப? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுப்பாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுப்பாங்களா? அதுக்கு கூட விளக்கம் கொடுக்க முடியல. ஹிட்லரை பின்பற்றுகிறாய் என்றால் நீ யாரு? நீ சங்கிதா. திமுகவை எதிர்த்து பேசுகிறாரே சீமான் அவர்கள், ஒரு வார்த்தை பிஜேபி எதிர்த்து பேசியிருப்பாரா? காட்டுங்க. இல்லை, அதுதான் இந்த மீட்டிங்லேயே கூட இப்போ ரஜினியை பார்த்த உடனே நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன பேசுனீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேசணும். ரஜினி சொன்னார் இங்கே சிஸ்டம் ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நான் சொன்னால் அதுக்கு மாற்றம்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் இப்போ சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி, பாமக, அதிமுக, இந்த மூவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம். ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க, இது ஹைலைட்ஸ்ல போடணும். எஸ்பி வேலுமணிக்கு காஷ்மீர்ல, ஹிமாச்சல் பிரதேஷ்ல, ஹிமாலயாஸ்ல அங்க இருந்து லடாக்குக்கு போற வழியில ஒரு கிணல் இருக்கு. அந்த கிணலுக்கான கான்ட்ராக்டர் எஸ்பி வேலுமணின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அதிமுக இருக்கிறவங்க. இங்க இருந்து அங்க போயிட்டு வந்தவங்க. எப்படி கான்ட்ராக்ட் எப்படி வருது? தமிழ்நாட்டில் அங்க இருக்கிற முக்குக்கு இங்க இருக்கிற முக்கில் இருந்து கான்ட்ராக்டர் போவாரா? அப்ப உறவு இல்லாம இருக்குதா? எப்படி கான்ட்ராக்ட் போகும்? எடப்பாடி பழனிசாமியினால் அமித்ஷாவை நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியல, உள்துறை அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேச முடியல, அமைச்சரவையில் இருக்கிறவங்க யாருனாலையும் பேச முடியல. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 4 பேர்கள் நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேச முடியுது, கான்ட்ராக்ட் எடுக்க முடியுது, அவர்களோட தொடர்பு வச்சுக்க முடியுது. அப்படின்னா அவங்க யாரு? இன்னைக்கு வேணும்னா அதிமுக சொல்லிக்கலாம், நாங்கள் பாஜகவோடு கூட்டு வைக்க மாட்டோம்னு பேசிக்கலாம். அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? அப்ப ஆல்ரெடி கூட்டணியில இருக்கு. ஆமா, மறைமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஆனா திமுக தான் கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது வேற. அவர் பேசும்போது சொல்றாரு, அப்பா சாயந்தரமும் பையன் காலையிலயும் போயிட்டு சந்திச்சுட்டு வராங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ரஜினி போய் சந்திச்சுட்டு வந்தா நீங்க அது என்ன பேசுனீங்க எல்லாம் கேட்கறீங்க. கேட்போம். அரசு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் திமுக. எனவே தேவைக்கு நிதி சம்பந்தமாக போயிட்டு பேசிட்டு வருவாங்க. உனக்கு என்ன தேவை இருக்குது? ஆனா எந்த மாநிலத்துடைய துணை முதல்வரும் போய் சந்திச்சதெல்லாம் செய்தி கிடையாது. அமைச்சர்கள் போய் சந்திக்கிறதுல அவ்வளோ உங்களுக்கு திமுகவை பத்தி தெரியும், அடுத்த முதல்வர் யாருன்னு தெரியும், அடுத்த முதல்வர் திமுகவில் யார் என்று தெரியும். அவ்வளவுதான். அவங்க போயிட்டு பேசிட்டு வருவாங்க. உனக்கு என்ன? அதிகாரத்தில் இருக்கிறார்கள், தமிழக அரசை வழி நடத்துகிறார்கள், சிஎம் அவரு, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் போயிட்டு பேசிட்டு வருவார். உனக்கு என்ன ராஜா? நீங்க கேட்குறீங்களா, அது எங்க உள்கட்சி அரசியல். உன்னை பத்தி கேட்டா மட்டும் அது எங்க உள்கட்சி அரசியல், எங்க கட்சிக்குள் நடக்கிறதுலாம் நீங்க கேட்கக்கூடாது. அதனால நாட்டுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இதனால என்ன பிரச்சனை? இப்போ நிதி தர மாட்டேங்கிறாங்க, ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீமான் கேட்கணும்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களுக்காக பேசக்கூடிய சீமான் அவர்கள் கேட்கணும்ல, ஏன்பா ஒன்றிய அரசாங்கம், நாங்கள் தமிழர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம்,
நீ ஏன் எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வந்து நீ இன்னும் கொடுக்கல, ஈவு தொகையை இன்னும் நீ கொடுக்கல, கேட்கணும்ல, கேட்டிருப்பியா? கேட்டதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்யும் போது அதை எதிர்த்து பேசுகிறாரா சீமானு? பாமக தவறு செய்யும் போது சுட்டி காட்டுகிறாரா, அதை எதிர்க்கிறாரா சீமானு? ஒன்றும் பேச மாட்டார். அப்படி இலக்கு என்னன்னா திமுகவை திட்டணும், அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் பெற்றுக்கொள்ளணுன்றது தான் நோக்கம். இன்னைக்கு ரஜினிகாந்தை போயிட்டு அவர் சந்திச்சது வெளிப்படையாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட பேரம் பேசுறதுக்காக இருக்கும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க போகுது அப்படின்றதா இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நீ ஏதாச்சும் ஒன்று எடுத்து போடு ரஜினி, நீ ஒன்று போட்டனா அது சரியா இருக்கும். ரஜினிகாந்தை வந்து லெஃப்ட் ஐடியாலஜி உள்ளவர் நீங்க சொல்லுவீங்களா? ரைட், அவரு முழுக்க முழுக்க ரைட்டு, இந்துத்துவ ஐடியாலஜி தான். அவரை போயிட்டு சந்திச்சுட்டு வர்றாரு, நாங்கள் அரசியல் ரீதியாக பரஸ்பரமாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம், அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அப்ப என்ன பேசிட்டு வர, என்ன பேசிட்டு வர, நாங்கள் இதான் சொல்லுவோம். அப்படின்னா இல்லை இல்லை நான் இதை பேசலை, இதுதான் பேசணும்னு சொல்லு. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக, நான் என்ன கேட்குறேன், லாஜிக்காக இருக்கணுங்க. அண்ணா திமுக ஒரு தவறு செய்கிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள் எடப்பாடியை கிரிட்டிசைஸ் ஏதோ பண்ணுறாரு, அவமரியாதை செஞ்சிடறாரு. திமுக உடனே இங்கேருந்து ரியாக்ட் பண்ணலையா? அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், எப்படி நீ எப்படி பேசுவேன்னு ரியாக்ட் பண்ணலையா? அந்த குறைஞ்சபட்ச நாகரிகமாச்சு வேணும்லங்க. தமிழ்நாட்டு மக்களை பற்றி நீ தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் வேலை செய்கிறாய், தமிழர்களுக்காகத்தான் வேலை செய்கிறாய் என்றால் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலையே, ஏன்னு கேட்டிருப்பியா? இதோ சென்ட்ரல் அலுவலக, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல எண்ணற்ற 1000க்கும் மேற்பட்ட, லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஏன் ஒன்றிய அரசாங்கம் அதை வந்து பூர்த்தி செய்யல? அங்கேயே புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கல? கேட்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அதிகமாகி கொண்டு போகிறார்கள், தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் அவங்களை திட்டி பேசினியா? அதை கண்டிச்சியா? வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தி பேசுறவரு டிக்கெட் கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி பக்கம், சேலம் பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் வட இந்தியர்கள் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கடை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் அதை கேட்க மாட்டேற? இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யாருமே தானே கேட்கல. நீ ஏன் கேட்க மாட்டேற? நீ பேசுறல, அவங்க தமிழர்னு பேசல, நான் தமிழர் சீமான் வந்து தமிழர்னு பேசுறாப்ல, கேட்டிருக்கணும்லன்னு கேட்கிறேன். ஆனா யாரை கேள்வி கேட்ப? திமுக. ஆனா வேலை போடுறது யாரு? அங்க வேலைக்கு நியமனம் செய்வது யாரு? ஒன்றிய அரசு. அப்ப திமுக தாண்டி வேற எதுவும் கிடையாதா? இன்று ஆட்சியில் இருப்பார்கள், அடுத்தது ஆட்சியை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் ஒன்றியத்தில் இன்னும் ஆட்சியில் இருப்பாங்களே, அடுத்த 5 வருஷம் இருக்குத, அவங்களே என்ன கேள்விட்டு இருக்க? இன்னும் 4.25 வருஷம் இருக்கு, என்ன கேள்வி கேட்டிருப்ப? அப்போ பிஜேபியினுடைய பி டீம் தான் சொல்லுவாங்க. பார்ப்போம், அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். உங்களோட நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.